ஆண்டவருடைய நாம மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த நாளில் கூட சேசுவதமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. உன் ஊழியத்தை இழந்து போகாதே. உன்னுடைய ஊழியத்தை இழந்து போகாதே. Do not neglect your ministry. Do not neglect your ministry. நெக்லெக்ட் பண்ணக்கூடாது ஊழியத்தை. நிறைய பேர் அசட்டே ஆக ரொம்ப ஒரு இழந்து போகிற அளவில் தன்னுடைய வாழ்க்கையை, இழந்து போகிற அளவில் தன்னுடைய ஊழியத்தை, இழந்து போகிற அளவில் தன்னுடைய வேலையை, அவங்களோட வாழ்க்கையில துன்மார்க்கமான காரியங்கள் நடக்கும். இது உலகத்துல நீங்க பார்க்கறதுதான். உன் ஊழியத்தை இழந்து போகாதே, அல்லது உன் வேலையை இழந்து போகாதே, அல்லது உன்னுடைய அழைப்பை இழந்து போகாதே, ஆண்டவர் கொடுத்த பொறுப்பை இழந்து போகாதே என்று பல காரியங்களில நம்ம பேசக்கூடும். அந்த தலைப்பில் அருமையானவர்கள, உன்னுடைய வேலையை இழந்து போகாதே. உலகத்துல நம்ம பார்க்கிறோம், நிறைய பேரு தங்களுடைய வேலையும் தங்களுடைய ரெஸ்பெக்ட், தங்களுடைய கனத்தையும் இழந்து போனவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க இல்லையா? சாதாரணமா கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்களை பாருங்க, எத்தனை பேர் லஞ்சம் வாங்குறான். லஞ்சம் வாங்குறாங்க, நல்ல ஒர்க்கு, 1,00,000, 50,000, 25,000, 45,000, 2 லட்சம், 3 லட்சம் இப்படி சம்பளம் வாங்கக்கூடிய வேலையாட்கள், தொழிலாளிகள் லஞ்சம் வாங்கி மாட்டிக்கொண்டு சிறை அனுபவிக்கிறத பார்க்கிறோம். சம்பளத்துக்கு மிஞ்சி கிம்பளம், லஞ்சம். ஒரு கையெழுத்து வாங்கினா லஞ்சம். ஒரு சின்ன ஒரு கிளர்க்கு கையெழுத்து போனா கூட ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் தரணும், லஞ்சம். இப்படி 100 ரூபாய் முதற்கொண்டு 100 கோடி வரையும் லஞ்சம் வாங்குற ஆட்களை மாட்டிக்கொண்டு சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. அவங்களுடைய வேலையை டிஸ்மிஸ், 6 மாதங்களா இல்லாது லைஃப் டைமா வேலையை விட்டு எடுக்கிறதும் அல்லது டிஸ்மிஸ்ஸா இல்ல 6 மாதங்களா, இப்படி வேலை இழந்து போறவர்களை பார்க்கிறோம். டீச்சருங்க கற்பழிப்பு காரியத்தில் நிறைய மாட்டிக்கிறது, இல்ல திருட்டு வேலையில் இல்ல வராம இருக்கிறது. அதே போல டாக்டருங்க, அதே போல நர்ஸுங்க, கவர்மெண்ட் வேலை செய்யறவங்க, கவர்மெண்ட் துறையில இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் ரொம்ப நிறைய மாட்டிக்கொள்வாங்க. ஒருவேளை போலீஸு, ஒருவேளை டீச்சரு, இப்படி லஞ்சம் வாங்கக்கூடியவர்கள், அது சிஎம்ஆ இருக்கட்டும், பிஎம்ஆ இருக்கட்டும், அது டிசிஆ இருக்கட்டும், எம்எல்ஏவா இருக்கட்டும், கவுன்சிலராக இருக்கட்டும், யாரா இருந்தாலும் பாராளுமன்றத்தில் எத்தனை பேர்கள் இருக்கக்கூடியவர்கள் சில நேரங்களில் மாட்டிக்கொண்டு அந்த ஜெயிச்சுட்டு வந்துடுறாங்க, லஞ்சம் கட்டிட்டு வந்துடுறாங்க, அல்ல ஏதோ ஒன்று செஞ்சுட்டு வந்துடுறாங்க பாருங்க. அந்த அளவில் ஏதோ ஒரு காரியத்தை இழந்துறத பார்க்குறோம். நிறைய பேர் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க, நிறைய பேர் தற்கொலை செஞ்சு இருக்கிறாங்க. காரணம் என்னவென்றால் பணம் ஆசை, பொண்ணு ஆசை, பெண் ஆசை, மண் ஆசை. இவைகள், இந்த இச்சைகள் மனிதனை தூண்டி அளவுக்கு மிஞ்ச ஆசை ஆபத்தை கொண்டு வந்து நிறுத்துகிறதே பார்க்கிறோம். அவங்க வேலையே இழந்து போறாங்க. சரி, உலகத்தில் இப்படி இருக்கிறாங்க, ஊழியத்தில் கூட இப்படி இருப்பாங்க, ஊழியத்தை எப்படி இழந்து போவாங்க? ஊழியத்துக்காக ஓடி வந்த ஊழியக்காரர்கள் எத்தனை பேர் ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு, காட்ஸ் காலிங், மேன்ஸ் காலிங், செல்ஃப் காலிங், சுயமாக ஊழியத்துக்கு வருவான். ஏதோ 2 வசனத்தை கத்துக்கிட்டு, மேக்சின் எடுத்துக்கிட்டு, 4 குறிப்புகள் எடுத்துக்கிட்டு, நானும் பாஸ்டர், நானும் பாஸ்டர், நானும் பாஸ்டர் என்று செல்ஃப் காலிங். அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன அழைச்சாருன்னு அவன் தான் அதிகமா பயங்கரமா சாட்சி கொடுப்பான். அவன் கேட்டாக்கா அப்படியே நமக்கு வேர்ந்து போகிற அளவுல இருக்கு அவனுடைய சாட்சி. மேன்ஸ் காலிங், மேன்ஸ் காலிங் என்னன்னாக்கா, ஊழியம் செய்கிற மனிதர்களுக்கு ஆளு வேணும். எப்பா நீ வா அந்த ஊழியத்துக்கு, அப்பா நீ வா அந்த ஊழியத்துக்கு,
அவனுக்கு ஒரு சம்பளம் கொடுத்து அவனும் ஒரு ஊழியத்தில் கிடப்பான் பாருங்க. அந்த மாதிரியெல்லாம் ஆட்கள் எல்லாம் சம்பளத்துக்காக வச்சுக்கிட்ட ஆட்கள் எல்லாம் மேன்ஸ் காலிங்கள், மனிதர்கள் அழைப்பை ஏற்றுக்கொண்டு சபையை உடைச்சுன்னு போயிட்டு அவரே பாஸ்ட் ஆனது எத்தனை பேர் இருக்கிறானுங்க இல்லையா? ஏதோ பிசினஸ் அவனுங்களுக்கு, ஏதோ பொழைக்கும், நானும் பாஸ்ட், நானும் ஊழிக்காரன் என்ற திறமையை காட்டிக்கொண்டு ஆண்டவருடைய அழைப்பு இல்லாம பரலோகத்துக்கு இவனும் போக மாட்டான், அவங்கள பின்பற்றவங்களும் போக மாட்டாங்க பாருங்க. நீங்க நினைக்கலாம், நான் கூட அப்படிதான் சபையை உடைச்சிட்டு வந்து ஊழியம் செய்யறாயா? உண்மையா? நெவர். நீ ஒரு குடும்பத்தை கழிச்சவன், நீ ஒரு குடும்பத்தை கெடுத்தவன், தேவனுடைய ஆலயத்துக்கு விரோதமா செயல்பட்டவன். ஊழியக்காரன் லிஸ்ட்ல நீ இருக்கலாம், பட் ஆண்டவருடைய லிஸ்ட்ல இருக்க மாட்டேன். அது மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள். 100க்கு 100 சபையை உடைக்கிறதுனால ஊழியக்காரன் கிடையாது. பண ஆசை, உலக ஆசை, நான் என்ற கர்வம் சாத்தானுடைய வேலை. அது வளரும். ஆண்டவர் சொன்னதெல்லாம் விதைக்கிறது, அவைகள் கலைகளை விதைத்தான் பிசாசு. வளரட்டும்பா, கடைசி நாட்கள் அறுவடை வரும், அந்த நாட்களை பார்த்துக்கலாம், பதறியோ அக்கினியில சுட்டெரிக்கலாம். இட் இஸ் ஒரு டைம் வருது உனக்கு, அன்னைக்கு தெரியும் உன்னுடைய வேலை. பவுல் சொல்றாரு இல்லையா, அவனுடைய போட்ட அந்த அஸ்திபாரத்தின் மேல கிறிஸ்து வருகிற நாட்களில மண்ணானாலும் வெள்ளி ஆனாலும் சில்வர் ஆனாலும் கோல்டு ஆனாலும் வைக்கோல் ஆனாலும் ஏதுவானாலும் அக்கினியானது அதை பரிசோதிக்கும். உன் ஊழியத்தை பரிசோதிக்கும் போது நீ டம்மி ஆவாய். இப்ப நீ பெரிய ஆளு, பணத்துல பெரிய ஆளு, நல்ல ஆஸ்தியில பெரிய ஆளு, உனக்கு பாடி காடி தாடி எல்லாம் இருக்கு, பெரிய ஆளா நடக்கலாம். இது சாத்தானுடைய வேலை என்று நினைச்சுக்க, கர்த்தருடைய வேலை அல்ல. ஆகவே இதை நான் நியாயம் தீர்க்க நான் ஆள் அல்ல, கர்த்தர் தான் நியாயம் தீர்ப்பா. ஏனென்றால் மனம் திரும்புவதற்குடைய அவேர்னஸ் கொடுக்குறேன், வேற ஒன்றும் இல்லை. ஆகையினால நீ புரிந்து கொண்டா நலமா இருக்கும் என்று நான் யோசிக்கிறேன், நினைக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். மனம் திரும்புவதற்கு வேண்டிய வார்த்தைகள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம், 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 27, 28 ஆகிய வசனங்களை கவனிங்க. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்து இஸ்ரவேல் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கலும் உத்தமனா இருக்கிற தம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். இஸ்ரவேலின் ஜெயபாலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனமாற அவர் மனிதன் அல்ல என்றான். சாமுவேலானவர் சவுலை பார்த்து ஏன் இப்படி சொல்லுகிறார் என்றால், இந்த 15ஆம் அதிகாரத்துல ஒரு வேலையை கொடுக்கிறார். அந்த வேலையை முழுமையாக செய்யாமல் தான் இஷ்டம் போல செஞ்சு வாலிபர்களை வைத்துக் கொண்டான், ஆடு மாடுகளை நல்ல கொழுமையானவைகளை வைத்துக் கொண்டான், எல்லாவற்றையும் கொன்று போட வேண்டும், அமிலேக்கரை அழிக்க வேண்டும் என்றுதான அந்த கட்டளைக்கு அவன் கீழ்ப்படியாம போனதுனால தேவன் அவன் இடத்துல ராஜ்யத்தை பிடுங்கி போட்டான். ராஜ்யத்தை இழந்தார், ஊழியத்தை இழந்தார், அவனுடைய உத்தியோகத்தை இழந்தார். காரணம் என்னவென்றால் 2 காரியம். கீழ்ப்படியவில்லை, ஆண்டவருடைய வார்த்தையை நிறைவேற்றவில்லை. இந்த 2 காரியங்கள் தான் மொத்தம் இழந்து போனார். ஆதாம் ஏவாள் கூட கட்டளை மீறினார்கள், இழந்து போனாங்க. ஏதேன் தோட்டத்தை, ஆண்டவருடைய பிரசன்னத்தை, ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த பாக்கியத்தை இழந்து போனார்கள், பாவத்துக்குள்ளானார்கள். காரணம் என்னவென்றால் மீறி நடந்தார்கள். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22, 23 அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடக்கள் நினைத்த பார்க்கலும் செவி கொடுத்தல் உத்தமம். 2 பண்ணுதல் பில்லி சூனியம் பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதலுக்கும் அவபக்திக்கும் விக்கிர ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தை புறக்கணித்தபடினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். உத்தியோகத்திலிருந்து எடுத்துட்டார், ராஜாவிலிருந்து எடுத்துட்டார், அதை இழந்து போனார். அவ்வளவுதான், முடிஞ்சது அவருடைய வேலை. கீழ்ப்படியலன்னா, ஆனா சவுலுக்கு நான் ராஜாதான், ஆனா ஆண்டவருடைய பார்வையில தள்ளப்பட்டவன். நீ உலகத்துக்கு ஊழியக்காரன் தான், கவர்மெண்ட் வேலைக்காரன், கவர்மெண்ட் சர்வெண்ட், காட் சர்வெண்ட், த மேன் ஆஃப் காட்,
பேர் இருக்கலாம் உங்களுக்கு. நான் ஒரு தீர்க்கதரிசி இருக்கலாம், இருந்துக்கோ. நான் ஒரு பிஷப் இருந்துக்கோ. நான் ஒரு ரெவரண்ட் இருந்துக்கோ. நான் ஒரு பாஸ்டர் இருந்துக்கோ. நான் சீனியர் பாஸ்டர், ஜூனியர் பாஸ்டர், நான் அப்போஸ்தலன், என்ன பதவி வேணா இருந்துக்கோ. பட் அந்த பதவி தான் உனக்கு. ஆனா ஆண்டவர் எப்போ புறக்கணித்தார்? அவர் தள்ளிவிட்டார். அவருடைய பார்வைக்கு ஆகாதவனா போய்விட்டாய். அவருடைய பார்வைக்கு நீ உத்தமன் அல்ல, உண்மையானவன் அல்ல. அநேக ஊழியக்காரர்கள் பின்வாங்கி போனாங்க. காரணம் என்னவென்றால், உற்சாகமா வந்தாங்க. ஒரு அழகான பெண்ணை பார்த்தான், பாவ இச்சையில உபச்சாரத்தில் விழுந்து போனான். அழகா பணத்தை பார்த்தான், பணம் தான் வேணும்னு வியாபாரத்துக்கு போயிட்டான், ஊழியத்தை விட்டு. வியாபாரம், இப்ப வியாபாரம் செஞ்ச பணம், ஊழியத்துக்குன்னு வந்த வியாபாரம் பண்ணிக்கிறான். என்னன்னா வியாபாரம் உங்களுக்கு தான் தெரியும், வியாபாரம் பண்றவனுங்களெல்லாம் இல்லையா? வியாபாரம் தான் அவனுங்களுக்கு. உலகமா வேலையா? ஆகையினாலதான் தீமோத்தேயுக்கு அருமையா சொல்றாரு, தண்டில சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனா இருக்கும்படி பிழைப்பை கடுத்த அலுவலகங்களில் சிக்கிக்கொள்ளாத இருப்பானாக. உபச்சாரத்துல சிக்கிக்கொள்றான், பணத்துல சிக்கிக்கொள்றான், மற்றவங்களுடைய சொத்துல சிக்கிக்கொள்றான், தண்ணி அடிக்கிற காரியங்கள், பீடி அடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது, பலவிதமான பாவ பழக்க வழக்கங்களை மீண்டும் அகப்பட்டு ஏதோ ஒன்றும் தெரியாத மூலம் இருக்கிறான். ஊழிக்காரன் கூட இன்னைக்கு பீடி, சிகரெட்டு, பீரு, பிராந்தி, அதோடு கூட சிகரெட் அடிக்கிறவனு கூட உண்டு. அவனுக்கெல்லாம் பிஷப்னு பேரு. சிரிப்பா இருக்குன்னு நினைக்கிறேன், வேதனையா இருக்கு சில நேரங்களில் அவனுங்களெல்லாம் நினைச்சான். வெளி வேஷம். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, do not neglect your ministry. உன் ஊழியத்தை நீ இழந்து போகாதே, உன் ஊழியத்தை நீ இழந்து போகாதே. எந்த நிலைமையில் இருந்து உன் ஆண்டவர் அழைத்தார் நினைத்துக்கொள். லேவியராகம புஸ்தகம், ஆரோனின் குமாரர்கள், ஆரோனுடைய குமாரர்கள், லேவியராகம புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், லேவியராகமம் 10ஆம் அதிகாரம், லேவியராகமம் 10ஆம் அதிகாரம். என்னோடு கூட தயவுசெய்து பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள். லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்களை பாருங்களேன். பின்பு ஆரோன் குமாரராகிய நாதாப், அபியும் தான் தூப கலசை எடுத்து அவைகளில் அக்கினியும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது, அவர்களை கர்த்தருடைய சந்நிதியில செத்தார்கள். ஆரோனுடைய பிள்ளைங்க, பரிசுத்தமுள்ள கூட்டம், ஆசாரிய கூட்டம், ஆசாரிய ஊழியத்தை செய்யும்படியாக ஆரோன் குடும்பத்தை தெரிந்து கொண்டார். ஆனால் இந்த ஆரோனுடைய பிள்ளைங்க 2 பேரு, நாதாபும் அபியும் செஞ்ச தவறு என்னவென்றால், அந்நிய அக்கினியை கொண்டு போயிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல செலுத்தினாங்க. ஆனா ஆண்டவர் அவங்களை சும்மா விடவில்லை, அக்கினி பட்சித்து போட்டது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை, சில ஊழியர்களுக்கு கூட அப்படிதான் இருக்கிற. பணத்துக்காக ஏதோ பாவம் செஞ்சு வந்தா கூட பரவாயில்ல, 2 பொண்டாட்டியா அவனுக்கு தாளம் போடுறது, தண்ணி அடிக்கிறவனா அவனுக்கு தாளம் போடுறது, பீடி அடிக்கிறதா அவனுக்கு ஜால்ரா போடுறது, வட்டி கொடுறானா அவனுக்கு ஜால்ரா போடுறது, ரவுடியா இருக்கிறானா அவனுக்கு ஜால்ரா போடுறது. அவங்களதான் சபையில முக்கியத்துவம் படுத்துவான் பாருங்க. அவங்க வீட்டுக்கு தான் போவாங்க, அங்கதான் ஜபம், அவங்கதான் கார்ல போவாங்க. மீது ஏழையா இருந்து உண்மையா இருக்கிற விசுவாசிகளுக்கு நோ அன்பு பிரியம் கிடையாது. உலகங்க, உலகம் சபைக்குள்ள வந்துட்டு ஆண்டவர் சபையை விட்டு வெளியே போயிட்டு வேதனையா இருக்கு. கேட்கறதுக்கு வேதனையா இருக்கு, பார்க்கறதுக்கு வேதனையா இருக்கு, சொல்றதுக்கு கூட வேதனையா இருக்குங்க. கிறிஸ்தவம் கெட்டு போய் கிடக்கு, கெட்டு போய் கிடக்கு. பணம் கொடுத்தா போது பாட்டு போறதுக்கு அவன் தான் ஏழை, விசுவாசி, உண்மையானவன், உத்தமானவன் வேலையே கிடையாது. மனம் திரும்ப வேண்டும் நம்முடைய சபைக்கு. இந்த நிலை, இந்த அவல நிலை மாற வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ரொம்ப கொடுமையா இருக்கு, வேதனையா இருக்கு. அது பார்த்தாவே நமக்கா வயிறே பத்துது.
கண் கலங்குது, மனசு கூட ஒடியுதுங்க அதெல்லாம் கேட்கும்போது பார்க்கும்போது. 1 நாளாகமம் புஸ்தகம், ஃபர்ஸ்ட் கிரானிக்கிள்ஸ் 1 நாளாகமம் 26ஆம் அதிகாரம், 1 நாளாகமம் புஸ்தகம் ஃபர்ஸ்ட் கிரானிக்கிள்ஸ் சாப்டர் 26 verse 16 to 23. அற்புதமான ஒரு வார்த்தை. இந்த 1 நாளாகமம் 26ஆம் அதிகாரத்துல எதை வாசிக்கிறோம் என்றால், உசியா ராஜா, இந்த உசியா ராஜானுடைய வாழ்க்கையில நடக்கிற சம்பவம் என்னன்னா, அவர் ஒரு பெரிய நல்ல மனிதன் தான். பட் என்னன்னா, கடவுளுக்கு தேவனுக்கு கீழ்ப்படியாதவனாய், தேவனுக்கு அடங்காதவனாய், துன்மார்கனாய் ஆண்டவர் குரோதமா செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். செகண்ட் குரானிக்கிள்ஸ் 26ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 16 முதல் 23 வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த உசியா ராஜா நல்ல உண்மையானவன் தான். ஆண்டவரை தேடினவன், ஆண்டவரை பற்றி சொன்னவன், ஆண்டவருக்காக வைராகியமா செஞ்சவன். ஆனா அவனுடைய வாழ்க்கையில அவன் பலப்பட்ட பொழுது ஆச்சரியமாய் அவனுக்கு எல்லாமே அனுகூலமாயிற்று. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில 2 நாளாகமம் செகண்ட் குரானிக்கிள்ஸ் 26ஆம் அதிகாரம் 16 பாருங்க. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தான் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேலே தூபம் காட்டும்படி கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோடு கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகள் ஆகிய 80 பேரும் அவன் பிறகு உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது, உமக்கு அடுத்ததல்ல தூபம் காட்டுகிறதும் பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசிரியருக்கு அடுக்கும் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போ, மீறுதல் செய்தீர், இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள். சொன்ன மாத்திரத்துல ஆசிரியர்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கும் பொழுது குஷ்டரோகம் வந்தது. அவன் ராஜ்யத்தை இழந்தான், அவன் வாழ்க்கை இழந்தான், அவன் ஊழியத்தை இழந்தான், எல்லாமே இழப்புதான். அவன் பலப்பட்ட பொழுது கர்வம், மேட்டிமை, நான் என்ற ஆங்காரம் உசியா ராஜாவுக்கு இழந்து போன எல்லாத்தையும். எனக்கு அருமையான கத்துடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில நான் என்றவன் விடுதலுக்கு முன்னதாக மனமேட்டுமை என்று நீதிமொழிகளை வாசிக்கிறோம் இல்லையா? முதலாவதாக ஆரோனுடைய பிள்ளைங்க. அதுக்கு உதாரணமாக இந்த உசியா ராஜா 1 சாமுவேல் புஸ்தகத்துல நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல அற்புதமான ஏலி என்றதான ஆசாரியன் இருக்கிறார். அவருக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்களுடைய நிலைமை கொஞ்சம் பாருங்களேன். ஒப்பனையும் பினேகாஸ் இருக்கிறாங்க. இவங்களுடைய நிலைமை ரொம்ப கொடுமையான நிலைமையா இருக்கிறது. 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11 முதல் 17 வாக்கியங்களை நீங்க கவனித்தீங்கன்னா 11 பாருங்க. பின்பு எல்கனா ராமாவில் இருக்கிற தான் வீட்டுக்கு போனான். அந்த பிள்ளையோ ஆசரனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். இதே சாமுவேல் குறித்து சொல்லப்படுகிறது. 12 ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களா இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. கர்த்தரை அறியாமே கர்த்தருடைய பணியை செய்கிற ஏலியின் பிள்ளைங்க ஒப்புனியம் பினேகாஸ். அங்க வருகிற ஜனங்களோடு கூட பலவந்தம் பண்ணி அந்த பலியை எடுத்துக்கொள்றான். ஒருத்தன் பலி செலுத்த வந்தா, அந்த லெக் பீஸை குடுறான், அந்த முன்தொடையை குடுறான். இல்லைங்க, பலி செலுத்திட்டு ஆண்டவருக்கு முதல்ல செலுத்திட்டு கொடுக்குறோம். இல்ல, ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுத்துட்டு அப்புறம் கொடுறா. பலவந்தமா எடுத்துக்கொள்வானுங்க. நல்ல பெண்கள் வந்தா அவங்களோடு கூட அந்த ஆசாரியர்கள் பரிசுத்தமா இருக்கணும். அந்த பெண்களை பலவந்தம் பண்ணி உபச்சாரத்தில் ஈடுபடுத்துவாருங்க, உபச்சாரம் செய்வாங்க. ஜனங்கள் அவங்க காணிக்க அற்பமா எண்ணினாங்களாம், பரிதாபமா இருந்ததாம் பாருங்க, வெறுப்பா எண்ணினாங்க. இவங்க அற்பமா என்றாங்க, அவங்க வெறுப்பா என்றாங்க. அதை கேள்விப்பட்டு அவங்க அப்பா கூப்பிட்டு திட்டுறாரு. நீங்க ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோடு சயனிக்கிறது என்ன? இதை கேள்விப்படுகிறேன்.
அப்பா பேச கேட்கல, ஆண்டவருடைய வார்த்தை கேட்கல, பயம் இல்லை, ஆண்டவருடைய வேலை கூட சீர செய்யல, இழந்து போனாங்க. 2 பேரும் ஒரு நாள் யுத்தம் வந்தது. ஆசரிப்பு கூடாரத்தை கொண்டு போனாங்க. ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய உடன்படிக்கை பெட்டி கொண்டு போனாங்க. பெலிஸ்தருடைய பாளையத்துல யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்துல மாண்டே போனாங்க. ஒரே நேரத்துல 2 பேரும் ஒப்புனேயும் பினேகாசும் மரித்து போனார்கள். செய்தியை கேட்ட தன்னுடைய தகப்பனார் ஏலியும் மரித்து போனார். உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க? கர்த்தர் அறியாம இருக்கிற பிள்ளைங்க இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. அதே வண்ணமாக சில பாஸ்டர்ஸ் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா சபைக்கு வருகிற பெண்களோடு கூட உபச்சாரம் பண்றது, இல்லைன்னா ஹாஸ்டல் வச்சிருந்தா அந்த ஹாஸ்டல் பிள்ளைங்களை உபச்சாரம் பண்றது. டேய், நீங்கெல்லாம் நரகத்துக்கு போவீங்கடா அன்னு சொல்லி அவனுங்களை அந்த எச்சரிப்பு கொடுத்து அவர்னிஸ் பண்ணணும். கர்த்தர் அறியாம இருக்கிறானுங்க. பீடி அடிக்கிறவன், தண்ணி அடிக்கிறவன், உபச்சாரம் பண்றவன், கிளப்பு வெளிநாடுகளுக்கெல்லாம் போறான். வெளிநாடுகளுக்கெல்லாம் எதுக்கு போறான்? ஒருவேளை ஊழியத்துக்கு போனாக்க உங்களுக்கு சலிட்டு, தாய்லாந்துக்கு போனா நல்லா இருக்குண்டா, உபச்சாரம், அழகான பெண்கள் போயிட்டு வரங்க சொல்றது தான். நமக்கு என்ன தெரியும் இல்லையா? அவனுங்களுடைய ஆக்டிவிட்டியை பார்க்கறது தான். சுத்துவானுங்க பாருங்க. ஏன்னா பணம் இல்லையா? அவங்க அப்பா அம்மா நல்லா பணம் சம்பாதிச்சு வச்சுக்கிறாங்க. சுத்துறது தான், ஊழியம் செய்யறது தான், தண்ணி அடிக்கிறது தான், பீடி அடிக்கிறது தான். ஏலியன் பிள்ளைகளை போல கர்த்தருடைய ஊழியத்துல இழந்து போனவர்களும். ஏசாயா புஸ்தகத்துல வாசிக்கும். எரேமியா புஸ்தகம் 48 அதிகாரம் 10 வசனத்துல எரேமியா 48 10 அசட்டையாக கர்த்தருடைய வேலை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அசட்டையாக. இவனுங்க அசட்டையா செஞ்சாங்க, சபிக்கப்பட்டவன் அல்ல, இழந்தே போனாங்க. அதே 1 சாமுவேல் புஸ்தகம் 8 அதிகாரம் அருமையான ஜெபித்த மழை கொட்டும். ஜனங்க பேசினா ஜனங்க பயப்படுவாங்க. சாமுவேல் பாருங்க அற்புதமாக 1 சாமுவேல் 8 அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்களை தன்னுடைய பிள்ளைகள் யோவேல், அபியா இவனுங்களை எல்லாம் நியாயத்தை பொருட்டி லஞ்சத்தை வாங்கி ஜனங்களுக்கு மேல வெறுப்பு உண்டாக்கி அருவருப்பாகி ஆண்டவரிடத்திலிருந்து அந்த நியாயஸ்தானத்திலிருந்து தள்ளப்பட்டாங்க. முதல் நியாயாதிபதியா இருக்கக்கூடிய சாமுவேல். ஆனால் அவங்க பிள்ளைங்க பாருங்க கேடு கட்டவனுங்களா மாறிட்டானுங்க. 1 சாமுவேல் 8 அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களில் அநியாயம் செய்யுது, அக்கிரமம் செய்யுது, நியாயத்தை புரட்டுறது. எவன் அதிகமா பணம் கொடுக்குறான் அவனுக்கு நியாயமா பேசுறது, ஏழைக்கு அநியாயம் பண்றது, அருவருப்பு. இத ஆண்டவருக்கு அருவருப்பு. அந்த உத்தியோகத்திலிருந்து தள்ளப்பட்டாங்க. அதே வண்ணமாக 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5 அதிகாரம் 20 முதல் 27 வசனங்களில் 2 ராஜாக்கள் 5 அதிகாரம் 20 முதல் 27 வசனங்களில் எலிசாவின் அசிஸ்டன்ட் ஊழியர், எலிசாவின் துணை ஊழியர் கேயாஸ் எலிசாவோடு கூட அற்புதங்களை, எலியாவின் அற்புதங்களை கண்டு அது இரட்டிப்பாக எலிசா மேல வந்தது. அந்த வரம் அது ட்ரிபிள் மடங்கா பெற்றுக்கொண்டு ஊழியம் செய்ய வேண்டுவன். இப்போ ட்ரிபிள் மடங்கா நாகமானுடைய குஷ்டரோகத்தை பெற்றுக்கொண்டான். காரணம்னா நில ஆசை, பொண்ணு ஆசை, பெண் ஆசை, பணம் பெருக பெருக அது எங்கதான் வைக்க போறோம்னு தெரியல. சில பேர் ஊழியக்காரங்களெல்லாம் நல்ல வாயம் சம்பாதிச்சு நார வாயில வைக்க போறான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியும் எவ்வளோ கோடிக்கணக்கில் சொத்து என்னதான் பண்ண போறானுன்னு தெரியல. கீழே இருக்கிற ஊழியக்காரங்களாம் ஏழையா இருக்கான், தரித்திரனா இருக்கான், உண்மையா உத்தமமான ஊழியம் செய்யறான். அவனுக்கு ஒன்றும் ஈயறதும் இல்லை, எட்டி பார்க்கறதும் இல்லை. பாருங்க, ஜாலரை போறவனுங்களுக்கு தான் காசு, சம்பளம், நல்ல நெட்டு எல்லாமே. அவ்வளவு கொஞ்சம் பெருகிட்ட உடனே முடிஞ்சு போச்சு அவனுங்களுடைய வேலை. ஆண்டவருடைய பார்வையிலேருந்து அவ்வளவுதான். கார் வாங்கினா அவங்க மச்சானுக்கு, அவங்க ஒய்ஃபோடைய தம்பிக்கு, அதுக்கடுத்து அவங்க சொந்தக்காரங்க, மாமியார் வீட்டுக்கெல்லாம் ஒரு கார் இருக்கும் பாருங்க. ஒவ்வொருத்தனுக்கு ஒரு காரு, ஒரு சைட்டு, ஒரு இடம், எல்லாம் உத்தியோகம், சபையில. இவங்க வீட்டு பக்கம் எவனும் வரமாட்டாங்க. இப்படியெல்லாம் இருக்கிறானுங்க பாருங்க சில பேரெல்லாம். இதெல்லாம் ஊழியம் கிடையாது, புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, கேயாசி குஷ்டரோகத்தை அடைந்தான், வேலை உத்தியோகத்தை இழந்தான். இயேசுவின் குடும்பத்தில் கூட சில பேர் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அப்போ சில 12 பேர், அந்த 12 பேரும் ஊழியத்தை நல்லா செஞ்சாங்க, அற்புதமா செஞ்சாங்க. அதுல ஒருத்தன் உங்களுக்கு தெரியுமே, யூதாசு.
அவனுக்கு தெரியாத என்ன ஆகுது? யூதாஸ் தெரியாத இருக்கும். அப்போஸ்தலர் புஸ்தகத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் உத்தியோகத்தை இழந்தான். பாருங்க, அப்போஸ்தலர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல பாருங்களா, எல்லாருடைய இருதயங்களும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தலர் பட்டத்திலும் பங்கு பெறத்தக்கதாக ஒரு 2 பேருக்கு நாங்க சீட்டு போடுறோம், ஒருத்தன் நீங்க சூஸ் பண்ணுங்க ஆண்டவரே என்று பேதுரு ஜெபிக்கிறத பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் அந்த நாட்களில் யூதாஸ் இழந்து போனான் தன்னுடைய ஊழியத்துக்கு. நான் ஊழியத்தையே இழந்து போனான். நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்க ஊழியம் ஆண்டவருக்கு நல்ல சீடன், ஆண்டவருக்கு நல்ல ஒரு குட் டீச்சர், குட் மாஸ்டர், குட் preacher, good pastor, but your life corrupt. But your life corrupt. Not good characters. நல்ல குணங்கள் இல்லை, பொல்லாத குணங்கள். சம்பாதிக்கணும், அட்டகாசம் பண்ணணும், ஆடணும், பாடணும், இதுவா உங்க வேலை, ஊழியம்? இட் இஸ் நாட் குட். மனம் திரும்ப வேண்டும். எனவே அந்த உத்தியோகத்தை இழந்து போனான். சங்கீதம் 69ஆம் சங்கீதம் 25ஆம் வசனத்துல, சங்கீதம் 109ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல சாபம் அவனை பிடித்து கொண்டது. ஊழியத்தையே இழந்து போனான். பவுலின் ஊழியத்தில் கூட பாருங்களேன், 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, தேமா இப்பிரபஞ்சத்து மேல் ஆசை வைத்து என்னை விட்டு போயிட்டான். நிறைய பேர் அசிஸ்டன்ட் ஊழியக்காரலாம் இருப்பானுங்க, உலகத்து மேல ஆசை வச்சு வெளிநாட்டுக்கு போயிடுவான். பாஸ்டர் வெளிநாட்டுக்கு கூட்டின்னு போயிட்டு வந்தாருன்னு வச்சிங்களா, அங்க ஒரு அட்ரஸ் கலெக்ட் பண்ணி அங்க போயிடுவான். அங்க போய் கல்யாணம் பண்ணிப்பான், அங்க போய் ஊழியம் செய்வான், இந்த பாஸ்டருக்கு துரோகம் பண்ணிடுவான், இல்ல சபையை பிடிச்சுன்னு போயிடுவான், இல்ல கேஸ் போட்டுருவான். இத்தனை பேர், நிறைய பேர் இருக்காங்க பாருங்க. பவுலோடு கூட இருந்த பாருங்க எத்தனை பேர் துன்மார்க்கங்களை வாழ்ந்தாருங்க. தேமா இப்பிரபஞ்சத்து மேல ஆசை வைத்து ஊழியத்தை இழந்து போனான். மீண்டும் ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார், இழந்து போன ஊழியத்தை வா. லூக்கா 9ஆம் அதிகாரம் 62ஆம் வசனத்துல, களைப்பு மேல கையை வைத்தவன் பின்னிட்டு பார்க்க கூடாது, அப்படி பார்த்தால் பரலோகத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல, தன்னுடைய தகுதி இழந்து போவான். பின்னிட்டு பாராத, கஷ்டமா, நஷ்டமா, தரித்திரமா, போராட்டமா, கண்ணீரா, வேதனைகளா, பாடுகளா, மரணங்களா, இயேசுவை பின்பற்றின சீடர்கள், இயேசுவுக்காக வாழ்ந்த சீடர்கள், எத்தனையோ மிஷனரிகள் தங்களுடைய தேசத்தை விட்டு தங்களுடைய இந்த தேசத்துக்கு வந்து தன்னுடைய மனைவி இழந்தா, பிள்ளைகள் இழந்தா, வாழ்க்கை இழந்தாங்க, சுகத்தை இழந்தாங்க, ஜீவனை விட்டாங்க. ஆண்டவர் கெட்டை பிடித்து கொண்டு தங்கள் ஊழியத்தை நிறைவேற்றிட்டு போனாங்க. நீங்க ஊழியத்தை இழக்காது, ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை இழக்காது. பணத்துக்காக, விபச்சாரத்துக்காக, வேசித்தனத்துக்காக, ஒருவேளை போஜனத்துக்காக ஆண்டவராகி தேவனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்த ஏசா போல இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? ஒருவேளை போஜனத்துக்காக, ஒருவேளை சுகத்துக்காக நம்முடைய ஊழியத்தை விட்டு கொடுக்கிறதா? நோ, நெவர். விட்டு கொடுக்க கூடாது. மீண்டும் ஒரு அழைப்பு கொடுக்கிறார் ஆண்டவர், வா வா என்று சொல்லு. யோவான் 21ஆம் அதிகாரத்துல கூட கூப்பிடுறாரு இல்லையா? 21ஆம் அதிகாரத்துல 15-17 ஊழியத்தை விட்டு போன ஊழிக்காரர்களே, நீங்கள் மனம் திரும்பி வாங்க, என்னை நேசிக்கிறாயா, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, வா என்று கூப்பிட்டார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல, அதை இழந்து போக கூடாது, ரட்சிப்பு இழந்து போக கூடாது, நித்திய ஜீவன் இழந்து போக கூடாது, ஊழியத்தை இழந்து போக கூடாது, நம்முடைய வாழ்க்கை இழந்து போக கூடாது. முதல் நமக்கு உபதேசம், அதுக்கடுத்து நம்ம குடும்பத்துக்கு உபதேசம், அதுக்கடுத்துதான் ஊருக்கு உபதேசம். நிறைய பேர் ஊருக்கு உபதேசம் பண்ணுவான், அவன் வாழ்க்கை வேலை விதமா வாழுவான். அது நெவர். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. உங்க ஊழியத்தை நீங்கள் மீண்டும் புதுப்பிக்க வேண்டும், மீண்டும் கட்டிக்கொள்ள வேண்டும், மீண்டும் ஆண்டவருடைய சமூகத்துல வர வேண்டும். இழந்து போகாத ஊழியத்தை இழந்து போனால் உன் வாழ்க்கை கூட இழந்து போவாய். ஆகையினால் நிறைய வார்த்தைகள் உண்டு. மீண்டும் ஆண்டவர் கட்ட விரும்புகிறார். அந்நாட்களில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கட்டுவேன்னு சொன்ன ஆண்டவர் உங்க ஊழியத்தை கட்ட அவர் வல்லவரா இருக்கிறார். உங்க ஊழியத்தை கட்டுவார், உன்னை கட்டி எழுப்புவார் என்பதை குறித்து மறந்து விடக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் கிருபையா கொடுத்த ஊழியம், அன்பா கொடுத்த ஊழியம், நம்ம நேசித்து கொடுத்த ஊழியம், உன் ஊழியத்தை நீ இழந்து போவார். Do not neglect your ministry. உன் வாழ்க்கை கூட நெக்லெக்ட் பண்ணாத, மற்றவங்கள நெக்லெக்ட் பண்ணாத. செய்கிற பலத்துல என்கரேஜ் பண்ணுங்க, நாட் டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. என்கரேஜ் பண்ணி ஊழியத்தை ஊக்குவிங்க. ஊழியம் ஆண்டவருடையது, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஆகவே
எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, கர்த்தருடைய விசுவாசிகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு கொடுத்த பொறுப்பு என்ன? ஊழியத்தின் ஊழியங்கள் 5 விதமான ஊழியங்கள் எந்த ஊழியத்தில் நீங்க செய்கிறீங்க? சபையில இருக்கக்கூடிய ஊழியத்தில் எதுல நீங்க பொறுப்பா இருக்கிறீங்க? ஆபீஸ் ஒர்க்கா, சபை ஒர்க்கா, பெருக்கிற ஒர்க்கா, வேலை செய்கிற ஒர்க்கா, சபை ஊழியது எந்த ஊழியம்? நீங்க பிரசங்கம் மட்டும் தான் பெரிய ஊழியம் நினைக்காதீங்க. சபையில இருக்கிற அத்தனை ஊழியங்களையும், சபையில வேலை செஞ்சவனை அமெரிக்காவுக்கு அதிபர் ஆக்கினார் என்று பேப்பர்ல வந்தது அன்றைக்கு. ஒபாமா அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட். ஆலயத்துல பெருக்குவார், தொடைப்பார், வேலை செய்வார், மூப்பனாரா இருப்பார், விசுவாசியா இருப்பார். இப்படியெல்லாம் இருந்தவருக்கு அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய அதிபராக நீங்களும் ஆண்டவர் உயர்த்துவார். வேலை செஞ்சா அவருடைய வேலையை செய்ய வேண்டும். ஆண்டவர் அதான் எதிர்பார்க்கிறார். ஆகவே ஊழியத்தை இழந்து போகாதீங்க, ஊழியத்தை இழந்து போகாதீங்க. அதனால 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5 முதல் சில வாக்கியங்களை பார்த்தீங்கன்னாக்கா அற்புதமா இருக்கும். நல்ல போராட்டத்தை போராடினேன். ஆகினால நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனா இரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று, உன் ஊழியத்தை நிறைவேற்று, உன் ஊழியத்தை நிறைவேற்று. அப்போஸ்தலர் பவுல் சொல்ல, உன் ஊழியத்தை நிறைவேற்று. பரிசுத்தமா இருங்க, ஜெபம் பண்ணுங்க, எதிர்பாருங்க, வாஞ்சியோட இருங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதி கிரீடம் எனக்கா வைக்கப்பட்டு இருக்கிறது, உங்களுக்கும் வைக்கப்பட்டு இருக்கிற நாள்ல என்று சொல்லி அற்புதமாக சொல்லுகிற வார்த்தையா இருக்கிறது. ஆகியனால ஊழியத்தை இழந்து போக வேண்டாம், உன் ஊழியத்தை நிறைவேற்றுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆகியனால உன் ஊழியத்தை எழுந்து போகாத என்றதை தலைப்பில் நான் படித்துக்கொண்ட அருமையான ஊழியம். அதனால ஊழியத்தை உற்சாகமா செய்வோம். கர்த்தருடைய நாம மகிம்படட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless you.